3 வயசு பிஞ்சு குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி தரதா சொல்லி அங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் 19 வயது தான் ஆகுது. அவன் அந்த குழந்தைய சீரழிச்சு முட்புதர்ல தூக்கி வீசியிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல 8 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தரதா சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போய் கொடூரமாக கொலை செஞ்சு போட்டிருந்தாங்க. இப்போ அகைன் கும்மிடிப்பூண்டியில இந்த மாதிரியான ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இந்த சிப்காட் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளானது இருக்கு. இந்த பகுதிக்கு வட மாநிலத்தை சேர்ந்த பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் சொல்லிட்டு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு வந்துதான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஸ்டே பண்ணியும் இருக்காங்க. இந்த 3 வயசு சிறுமிக்கு என்ன நடந்துச்சு? வட மாநிலத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த இந்த ஒரு 3 வயது சிறுமி காணாம போயிருக்காங்க. ஒரு 4 மணி அளவுல இருந்து அவங்கள காணோம்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் தேடுறதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஒரு குழந்தைய அங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் கூட்டிட்டு போனதை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. ஈவினிங் 6 மணி அளவுல ஒரு பெண் அந்த முட்புதர் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த முட்புதர் பகுதியில இந்த ஒரு குழந்தை காயத்தோட மயங்கிய நிலையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எழுப்பி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பியிருக்காங்க. குழந்தைக்கு கான்சியஸ்னஸே இல்ல, குழந்தையால பேசக்கூட முடியல. அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயது தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சிருக்கும்? உடனே அவங்க கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையுடைய மேல் சிகிச்சைக்காக சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அண்ட் பொதுமக்கள் அந்த ஒருத்தன் தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நபரை பிடிச்சி அவனை அடிச்சும் இருந்திருக்காங்க. அவன் கூட 3 பேரும் இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் இதுல தப்பிச்சு போயிருக்காங்க. பொதுமக்கள் இந்த ஒருத்தனை மட்டும் தான் பிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. குழந்தையை இவன் எப்படி கூட்டிட்டு போனா? குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குழந்தைய தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இவன் கூட இன்னுமே 3 நபர்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நண்பர்களாக ஒரே வீட்டுல ஸ்டே பண்ணி அந்த ஏரியால வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணவன் வட மாநிலத்தை சேர்ந்த பிபின் மஞ்சித், 19 வயதான ஒரு இளைஞர். குழந்தையும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பிபின் மஞ்சின்றவனும் வட மாநிலத்தை சேர்ந்தவன் தான் சொல்லிட்டு பொதுமக்கள் தெரிஞ்சவங்க தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அவங்க அப்பவே பார்த்து ஏன் தனியா கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருந்தா இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்காது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணவும் கூடாது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் அந்த பிபின் மஞ்சியை தாக்கி அடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கும் போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து பிபின் மஞ்சியை கைதும் பண்ணிருக்காங்க. போலீஸ் மட்டும் வரலன்னா அவனை அங்க இருக்கக்கூடிய மக்களே அடிச்சு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இவன் வட மாநிலத்தை சேர்ந்த 19 வயதான பிபின் மஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. இவன் குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தனியார் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான். இவன் மேல போக்சோ, பாலியல் வன்கொடுமை சட்டம், கொலை வழக்குன்னு சொல்லிட்டு பல பிரிவுகள்ல போலீசார் வழக்குகளை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலத்த பாதுகாப்போட திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்துல அவனை ஆஜர்படுத்தி இருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த பிபின் மஞ்சும் அவனுடைய 4 நண்பர்களும் அதே ஏரியாவுல ரெண்டுக்கு தங்கி அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து குழந்தைய பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல இன்னுமே 4 பேர் மேல சந்தேகமானதை பொதுமக்கள் வச்சிருக்காங்க. பொதுமக்கள் சைட்ல இருந்து குழந்தைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமையானது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆனா போலீஸ் விசாரணையில இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. இப்போ போலீஸ் தலைமறைவான அந்த 3 பேரையுமே தேடிட்டு இருக்காங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரும்போது குழந்தையோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. குழந்தையோட பெண்ணுறுப்புல அதிகமான பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட காலை 7 மணி அளவுல குழந்தையுடைய உயிரானது போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை முதல்வர் அரவிந்த் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு கொடூர சம்பவத்துக்கு மக்கள் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. மக்கள் சைட்ல இருந்து அந்த சிப்காட் காவல் நிலையத்தை ப்ரொடெஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைக்கு நீதியானது கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த தலைமறைவான 3 பேரையுமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோபத்துல இருக்காங்க. அண்ட் மக்கள் சைட்ல இருந்து அந்த பகுதியில இந்த கஞ்சா, மது பயன்பாடு இது எல்லாமே அதிகமா இருக்கு. அண்ட் அதுவுமே இந்த மாதிரியான சம்பவத்துக்கு காரணம் இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் அங்க ஸ்டே பண்றவங்களுடைய வீட்லயுமே இந்த மாதிரியான மது பயன்பாடுகள்லாம் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கணும். இந்த வட மாநில தொழிலாளர்கள் எல்லாம் அந்த பகுதியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க.
அண்ட் இப்ப வரைக்கும் போலீஸ் சைட்ல இருந்து இந்த 19 வயதான விபின் மஞ்சள் கைது பண்ணிருக்காங்க. அவன் மேல போக்சோ பாலியல் வன்கொடுமை அண்ட் கொலை வழக்குல கேஸ போட்டிருக்காங்க. திருவள்ளூர் நீதிமன்றத்துல அவனை ஆஜரும் படுத்திருக்காங்க. அவனை நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்துல தலைமறைவான 3 பேரை போலீஸ் இப்போ தேடிட்டும் இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஒரு கேஸ் ஆனது விசாரணையில இருக்கு. அண்ட் இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து பல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய கண்டனத்தையுமே அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவமானது ரொம்ப ஒரு வேதனையை அளிச்சிருக்கு. இதே மாதிரி காஞ்சிபுரம் ஆதனூர்ல 10 வயது சிறுமிக்குமே பாலியல் வன்கொடுமையானது செய்யப்பட்டிருக்கு. அவனையுமே கைது பண்ணிருக்காங்க. அவனும் இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கான். சில மாதங்களாவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கொலை, பாலியல் வன்கொடுமைகள், குற்ற சம்பவங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. காவல்துறை அவங்கள கைது பண்ணாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடக்காம இருக்க நடவடிக்கையானது எடுக்கப்படணும் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டேஸா சென்னை, தாம்பரம், வேளச்சேரி, மதுரவாயல், பூந்தமல்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் பல குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு வட மாநிலத்துல இருந்து வராங்கன்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அவங்க எந்த ஏரியால ஸ்டே பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா டீடைல்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு வழங்கப்படணும் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினுமே அவருடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்துல தொடர்புடைய குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையானது வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. பெண்கள், குழந்தைகளுடைய பாதுகாப்புல தமிழ்நாடு அரசானது தோல்வியுற்றுக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்பவே சீர்குலைஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்க முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கிட்ட ஆலோசனை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. கடுமையான உத்தரவுகளை எல்லாத்தையுமே பிறப்பிக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா திமுக வீதியில இறங்கி போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு. எம்பி கனிமொழி அவர்கள் கும்மிடிப்பூண்டி இந்த 3 வயது சிறுமிக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் வேதனையும் அதிர்ச்சியுமே அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள், குழந்தைகளுடைய பாதுகாப்புல மேலுமே கூடுதல் கவனத்தை அவங்க செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படையானது இருக்கு, ஆனா அவங்கள கால் பண்றதுக்கான எந்த ஒரு நம்பரானது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புல கவனம் செலுத்தணும், சட்டம் ஒழுங்க சீர்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியில இருக்கிறவங்க நீங்க பண்றதும் தப்புன்னு சொல்றதும், இவங்க ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியில இருக்கவங்க நீங்க பண்றது தப்புன்னு சொல்றதும் மாறி மாறி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில சொல்யூஷன் ஆனது எங்க இருக்கு? மக்கள் சைட்ல இருந்து இப்படி பண்ணா மாறும், அப்படி பண்ணா மாறும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரியலான ஒரு மாற்றமானது நம்ம சைட்ல இருந்து நம்ம மாறணும். இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்க நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த மாதிரியான சம்பவத்துக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட்டையுமே கொண்டு வரணும். அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்காங்க. மக்கள் சைட்ல இருந்து கேட்கறது எல்லாமே இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு, இந்த கஞ்சா, மது போதை இது எல்லாத்தையுமே ஒழிக்கப்படணும், இதுக்கெல்லாம் ஒரு கடுமையான சட்டமானது வர வேண்டும் சொல்லிட்டு அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. இன்னுமே நாட்டுல ஆண்கள் பண்றது தப்பு, பெண்கள் பண்றது தப்பு, இதெல்லாம் தாண்டி மனித தன்மையானது இங்க இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய கூட இரக்கமின்றி கொல்ற அளவுக்கு மக்கள் இப்போ இறங்கிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்க கண்டிப்பா ஒரு கடுமையான ஒரு தண்டனையானது வரணும். அது மட்டும் இல்லாம ஒரு சோசியல் அவேர்னஸுமே எல்லாருக்குமே தேவைப்படுது. பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அவங்களுடைய குழந்தைக்கு இந்த சாக்லேட், பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டா கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி தரணும். ஒரு 2 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள ப்ராப்பரா நம்ம தான் பாத்துக்கணும். இனிமே இந்த மாதிரியான மோசமான நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. குழந்தைக்கான நீதியானது வழங்கப்படணும். குழந்தைக்கு நீதி கிடைச்சாலுமே இப்ப அந்த குழந்தையானது உயிரோட இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க கடுமையான சட்டங்களையும் நம்மளுடைய பாதுகாப்புல நம்ம இன்னுமே சேஃப்டியா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம சைட்ல இருந்துமே நம்மள மாத்திக்கணும். அண்ட் இந்த ஒரு கேஸோட அடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.